அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் திருமதி ஸ்ரீநிதி மோகன் அவங்களோடு இணைஞ்சிருக்கும் பரப்புரையில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. வேட்பாளர்களுடைய அந்த வாக்கு சேகரிப்பு பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். அதுக்குள்ளார இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவதற்கான என்ன வியூகம் வகுத்திருக்காங்க, ஆப்பனண்ட் எப்படி இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களையும் பார்க்கலாம். நேர்காணல் பல இருக்கு. அப்படியே அவங்களோட நம்மளும் பயணிப்போம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். இந்த தொகுதியில முதல் முறையாக வேட்பாளராக நிக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியில் தான் நான் படித்தேன், இந்த தொகுதியில் தான் காலேஜ் படித்தேன், இந்த தொகுதியிலே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு மக்களின் பிரதிநிதியாக இன்னைக்கு வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் வேட்பாளராக முதல் பெண் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சிங்காநல்லூர் தொகுதிக்கு. அது ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த விஷயம்தான். உங்களுக்கு இந்த தொகுதியில் வரவேற்பு எப்படி இருக்கு? அமோக வரவேற்பு. அது நீங்களே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இங்க முக்கியமா எதை முன்னிறுத்தி நீங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறீங்க? இங்க தொகுதிக்கான பிரச்சனைகளை பேசினாலே போதும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ தான் இங்க எம்எல்ஏவா இருக்காரு. அவர் வந்து கடந்த 55 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்காநல்லூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு எந்த கேள்வியுமே அவர் சட்டமன்றத்தை எழுப்பினதே கிடையாது. ஏன்னா அது ஒரு முக்கியமான தொகுதி. ஆனாலும் எந்த கேள்வியையும் அவர் வந்து நம்ம மக்கள் சார்ந்து அவர் எழுப்பல. அந்த விஷயங்களுக்காக தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன். அதிமுகல வந்து KR ஜெயராமன் போட்டிட்டாரு. கடந்த 5 வருஷம் அவர் தான் இருந்தாரு. அவர் இந்த தொகுதியை சார்ந்தவர் கிடையாது. அது பிரச்சனை இல்லை, யார் வேணா எங்க வேணா போட்டிடலாம். பட் இந்த மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த மக்களுக்கான குரலா அவங்க இருந்திருக்கணும். ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து இது ஒரு முக்கியமான தொகுதி. பல்வேறு டெக்ஸ்டைல் யூனியன்கள் இருக்கக்கூடிய தொகுதி, பல்வேறு உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய தொகுதி. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து குரல் கொடுத்திருக்கணும். ஆனா 55 மாசமா அவர் குரலே கொடுக்கல. அவரோட சொந்த தொழிலை வந்து பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லேண்ட் ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்காரு. அது வந்து மக்களுக்கு தெரியுது. அவங்க வந்து இந்த டைம் என்ன நினைக்கிறாங்க, நம்மள ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வேட்பாளரா நான் இருக்கேன். சூப்பர். இந்த தொகுதியில நிறைய அளவுல சாலை வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு மக்கள் குமுறலை கேட்க முடியுது. ஒரு வேட்பாளரை நீங்க வெற்றி அடைஞ்ச, அதாவது இந்த ஆளுங்கட்சி நீங்க தான், அப்படி இருந்து இந்த தொகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இதை நீங்க கியூர் பண்ணுவீங்க? அது இப்போ கோவை மாவட்டம் வந்து ஒரு வித்தியாசமான மாவட்டம். ஏன்னா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வரும்பொழுது இங்க வந்து நம்ம சிங்காநல்லூரை சார்ந்த அண்ணன் நாகார்த்தி அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாங்க. அதே சமயம் 2வது டைம் வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து சிஎம் ஆகும்போது இங்க 10மே வந்து அதிமுகவா போச்சு. அதனால இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து நம்மளுடைய தொகுதிக்கு வந்து அவங்க குரல் எழுப்பவே கிடையாது. அது போக இங்க அதிமுக அரசு என்ன பண்ணிருந்ததுன்னா ஒரு 10 வருஷம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை நடத்தவே இல்லைங்க. இப்ப இவங்க சொல்ற இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பல திட்டங்களை கிடப்புல போட்டு வச்சிருந்ததுனாலதான் ப்ராப்ளம் ஆயிருக்குங்க. ஸோ இப்ப நாங்க வந்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வசதி ஆகட்டும், கழிவுநீர் ஆகட்டும், எல்லா கவுன்சிலர்ஸும் சிறந்த முறையில வந்து வேலை பார்த்து கொடுக்குறாங்க. அது சமுதாய கூடமா இருக்கலாம், நியாய விலை கடையா இருக்கலாம். அதனால லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து நிதி ஒதுக்கி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு வந்து மாமன்றத்துல எல்லா கேள்விகளும் மாமன்றத்துல பண்ண முடியாது. அது இப்ப சட்டமன்றத்துல கரெக்டா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா அமையுது இப்ப கோயம்புத்தூருக்கு. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பா இங்க சிஎம் சீட்ல உட்கார்றாரு. இங்கேயும் சிங்காநல்லூர்ல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால இவங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். நீங்க இப்படி சொன்னாலும் அதிமுக சைட்ல ஆளுங்கட்சியாக நாங்க இல்ல, எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கறதால
ஆளுங்கட்சியினர் இங்க வேண்டிய உதவிகளை செஞ்சு தரல அப்படிங்கிறத பரப்புரையில முன்வைக்கிறாங்க. அதாவது இங்க தோக்கடிச்சாங்க, அதனால இங்க பெனிஃபிட்ஸ் எதுவுமே கொடுக்கல டிஎம்கே கவர்மெண்ட், கூட்டணி கவர்மெண்ட். போயிங்க. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்த மாவட்டமே கோவை மாவட்டம் தான். அதிகப்படியா அவர் வந்த மாவட்டம் கோவை மாவட்டம் தான். கோவையில இருக்கிற 10 தொகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா 9 தொகுதி அதிமுக, 1 தொகுதி பாஜக. இருந்தாலும் இங்க வந்து எல்லா செயல் திட்டங்களையும் வாக்களித்தவர் அளிக்காதவர்னு பார்க்காம அனைத்தையும் நம்ம மாவட்ட மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. செம்மொழி பூங்கா எடுத்துக்கலாம், 1800 கோடிங்க, 1800 crores போட்டு ஜிடி மேம்பாலம் அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதிமுக கிடப்புல போட்டு வச்சிருந்த திட்டங்க. அந்த மாதிரி பல கிடப்புல போட்டு வச்ச திட்டங்களை எடுத்து புதுசா பண்ணி இந்த கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து கோவை மக்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ணதுதான் நம்ம முதலமைச்சருடைய திட்டங்கள். அது வந்து மக்கள்கிட்ட நிறைய ரீச் இருக்கு. அதனால எதுவுமே பண்ணலன்னு சொல்றது வந்து முற்றிலும் போய். அவர் எதுவுமே பண்ணலன்னா நான் இப்படி தெருவில் வந்து நிம்மதியா வாக்கே கேட்க முடியாது. எங்க போனாலும் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க நல்ல முகமலர்ச்சியோட வரவேற்று ஆரத்தி தட்டு எடுத்து நீதாமா ஜெயிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது, இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்திருக்கு. அது மாறி மாறி முன்னாடி டைம் அவங்க இருக்கும்போது நாங்க வந்ததாலும் இப்ப அவங்க இருக்கும்போது மாறி வந்ததுனால தான் இந்த பிரச்சனையை தவிர அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் எங்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்கிறோம். ஓகே. இப்போ உங்களுடைய கேம்பெயின் ஃபுல்லாக பார்த்தா உண்மையிலேயே நல்லா இருந்தது. நிறைய அளவில் கூட்டம் வருது. திமுகவினர் பரவலாக வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் பொதுவாக இந்த தொகுதிக்கு வந்தவொடனே இது முழுக்க முழுக்க முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணியுடைய கோட்டை. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 10 தொகுதியும் அவருடைய கோட்டை. இங்கே யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்க. உண்மையாக களம் எப்படி இருக்கு? அதெல்லாம் சும்மாங்க. எஸ்பி வேலுமணி கோட்டை எல்லாம் கிடையாது. இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கோட்டை தான். எங்கள் முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் சொல்ற மாதிரி இது எங்க தளபதியோட எஃகு கோட்டையா தான் இருக்கு. அதுல இங்க வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறப்போ காங்கிரஸ் பேரியக்கமாகட்டும் அனைத்து 23 கட்சிகளும் ஒன்றிணைந்து பலமாக இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசுல கிடப்புல போட்ட பல திட்டங்களை வந்து கோவை மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த 1800 கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய அவினாஷி மேம்பாலம், ஜிடி மேம்பாலம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண ஒரு விஷயம். செம்மொழி பூங்கா எடுத்துக்கலாம், நூலகம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்து செயல் திட்டங்களை கோவை மாவட்டத்துக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருக்கு. மதசார்பற்ற கூட்டணியோடைய கோட்டையா தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா திரு எஸ்பி வேலுமணி அவருடைய ஆதரவு பெற்ற திரு ஜெயராமன், இங்க சிங்காநல்லூருடைய வேட்பாளர் ஏடிஎம்கே, ஏற்கனவே அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி அவருமே ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி அஜெண்டாவோடு அதிமுக வெற்றி பெறுவதற்கு வியூகம்லாம் அமைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஏடிஎம்கேவுடைய வியூகங்கள் அப்படின்னா வியூகம் வந்து அரசியல்ல முக்கியம் இல்லை. ஏன்னா களத்துல என்ன பண்றாங்கன்றதுதான் முக்கியம். இப்ப வந்து நம்ம 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2000 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. அது 1000 ரூபாயே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு லேடிஸ். அதிமுக அறிவிச்சிருக்கு. செயல் திட்டம் யாரு பண்றாங்க? நாங்க ஆல்ரெடி இப்போ வந்து எவ்வளவோ மகளிர் வந்து இதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதை தொடர்வது வந்து ஸ்டாலின் அவர்கள் மீதுதான் நம்பிக்கை இருக்கு. அறிவிக்கிறது எல்லாரும் அறிவிக்கலாம். 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம். இப்போ ஒரு நடுத்தர வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் இதெல்லாம் இருக்காது. அதிக நேரம் அவங்க அடுப்படியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு பணக்கார வீட்டில் மட்டும்தான் இந்த வீட்டு உபயோக பொருட்கள். அப்போ அந்த இல்லத்தரசி திட்டம்னு சொல்லி பெண்களுக்கு பார்த்து பல செயல் திட்டங்களை கொடுத்துருக்கோம். அது இலவச பேருந்து, 1000 ரூபாய் உரிமை தொகையா இருக்கலாம், 8000 ரூபாய் கூப்பனா இருக்கலாம். இந்த மாதிரி மகளிருக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய செயல். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம என்ன இக்னோர் பண்ண முடியாதுன்னா பெண்களும் சரிசமமான வாக்காளர்கள். அப்போ அந்த மகளிரை எப்பயுமே நம்ம புறக்கணிச்சிட்டு இருந்திருக்கோம். அப்போது இந்த திராவிட மாடல் அரசில் மகளிருக்கு பல செயல் திட்டங்கள் கொடுத்துருக்குது ஆல்ரெடி ஒரு ப்ளஸ். ஸோ அந்த செயல் திட்டங்கள் எல்லா வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கிறதுனால எனக்கு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. கண்டிப்பாக இந்த ஆட்சி தான் தொடரணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா வேலுமணி அவர் ஏற்கனவே நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இந்த ஏரியாவில் பங்கெடுத்திருக்காரு. இந்த முறையும் 10க்கு 10 வெற்றி பெறுவாரு
முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரே இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு, நான் அவரையும் தோற்கடிப்போம் அப்படின்னு தான் அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க. இல்ல உண்மையிலே கோவை மாவட்டத்துல களத்தை புரிஞ்சவங்களுக்கு வந்து நிலவரம் தெரியுங்க. அது சொல்றது வந்து எல்லாரும் தான் சொல்லலாம், ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் சற்றும் இல்லை. இப்போ நீங்க செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரூர் கோயம்புத்தூர் 2 மென் இருக்கன்கள்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் கோவை தெற்கு வேட்பாளரை அறிமுகம் ஆறதுக்கு முன்னாடியே வந்து இங்க எல்லா கட்டமைப்புகளும் இப்போ BLA 2 வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா கட்சியினருமே. அதனால இங்க வந்து கட்டமைப்பு வந்து ரொம்ப வலுவா இருக்கு. உங்களுடைய பக்கத்து தொகுதியில அவங்களும் ஒரு பெண் வேட்பாளர், அவங்களும் சிட்டிங் MLA திருமதி வானதி சீனிவாசன். அதிமுக பாஜகன்னு ஒரு பெரிய பலம் இருக்கு. இந்த பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அவங்க மதசார்பற்ற கூட்டணி அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை வெற்றி பெற முடியும், அவங்கள தோற்கடிக்க முடியும்? பாஜகவுக்கு இங்க இடமே இல்லைங்க. ஏன்னா இப்ப கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த செயல் திட்டங்களையும் அவங்க நம்மளுக்கு வந்து பெற்று தந்ததில்லை. இப்போ வானதி அக்காவை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மெட்ரோ ரயிலை சாங்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ சென்னையில் வந்து உங்களுக்கு தெரியும், மெட்ரோ ரயில் வந்து ஒரு பணிக்கு செல்லும் பெண்ணுக்கு வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் இலவச பேருந்து கொடுத்ததுனால எவ்வளவோ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க. இந்த மெட்ரோ ரயிலில் தாராளமாக அவங்க சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் இல்லாத ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த கோவை மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கல. இப்போ நாங்கள் அப்படி கிடையாது, 10 தொகுதியில் எங்கள் MLA இல்லை, ஆனால் கோவை மக்கள் என்னைக்கும் நாங்கள் புறக்கணிக்கல. எல்லா மாவட்டத்திலையும் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களும் கூடுதலான செயல் திட்டங்கள் தான் நாங்கள் வந்து வீடு வீடாக கொண்டு போயிருக்கோம். அப்போ இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மெட்ரோ ரயில், அது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட எங்களுக்கு பண்ணல. அந்த மாதிரி பிஜேபி வந்து மக்கள் நலன் சார்ந்து, ஏன் அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து இங்க கோவை மாவட்டத்துல தானே அரசியல் பண்றாரு, ஏன் மக்கள் நலன் சார்ந்து எந்த விஷயத்தையும் எடுத்துட்டு போல? யாரு வந்து உன்னதமா மக்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான இடம் இங்க உண்டு. இப்ப தொகுதி மறுவரையறை அந்த மசோதா வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து விமன் ரிசர்வேஷன் பில்லையும் இதையும் மிங்கிள் பண்ணி விமன் ரிசர்வேஷனே அந்த டிமார்க்கேஷனுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மசோதா வந்து இப்போ எங்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் பல மசோதாக்களை வந்து அவங்க வந்து ஒரு கலந்தாய்வு செய்யாம தான் வந்து ப்ரூட்டலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தோற்கடிக்கப்பட்ட விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். சிங்காநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன? நீங்க MLA ஆனா என்ன உடனடியாக தீர்த்து வைப்பீங்க? சிங்காநல்லூர் தொகுதி பொண்ணு தான் நான். இங்கே தான் இருந்திருக்கிற 35 வருஷமா. கோவை மாவட்டத்தில் ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெல்த் கேர் ரொம்ப நல்லா இருக்கும். கர்நாடகா, கேரளாவுக்கு நாங்கள் ஒரு சென்ட்ரல் பார்ட். பட் இங்கே வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் வந்து இருக்கும். ஏன்னா அது எஸ்பெஷலி திருச்சி சாலையாகட்டும், காமராஜர் சாலையாகட்டும், கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய பகுதி. நானே டெய்லி வேலைக்கு போயிட்டு வரணும், குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நெரிசலுக்கான நம்ம இப்போ 60 அடி மேம்பாலம் அது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவினாஷி ரோடில் கனெக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அந்த கூட்ட நெரிசலை ஃபஸ்ட்டு வந்து சிங்காநல்லூருக்கு சால்வ் பண்ணுவோங்க. அப்புறம் சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய குளத்தேரி அதை வந்து நீட்டாக தூர்வாரி அதை வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதில் வந்து பொதுமக்களுக்கான சில என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணணுங்கிறது வந்து அது அங்கே ஒரு டூரிசம் என்டர்டெயின்மெண்ட் டெவலப் ஆச்சுன்னா அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கூட்ட நெரிசலை சால்வ் பண்ணும். இது வந்து ப்ரைமரிலி மெயின் திங். அது நம்ம வந்து பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினரா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் மனத்திறந்து பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.